ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்ட்ராடேவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா சார்ட் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கேண்டில் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத காட்டுறது தான் கேண்டில்ஸ். கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான டேட்டா இருக்குது. ஓப்பன் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் வந்து எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, எந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகுது, அந்த டேவில் அந்த டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் ஹையாக போயிருக்கு, லோவாக போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கிரீன் கேண்டில் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்க்கெட் வந்து புலிஷாக இருக்குது அப்படின்றத காட்டுது. புலிஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுது அப்படின்ற அர்த்தம். ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு, பேரிஷ் ஆகுது அப்படின்றத காட்டுது. ஒரு கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாடி, இன்னொன்று வந்து வீக். பாடி அப்படின்னு சொல்கிறது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸை வந்து காட்டுறது. வீக் அப்படின்றது வந்து ஹை அண்ட் லோவை வந்து காட்டுறது. லாங் பாடி அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ட்ராங் மூவ் இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸ்மால் பாடி அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷன் இல்லாமல் ஒரு அன்டைரக்ஷனில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத அர்த்தம். அடுத்தது சில முக்கியமான பேட்டர்ன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டோஜி பேட்டர்ன். டோஜி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பிளேஸில் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அன்டைரக்ஷனலாக இருக்குது, கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பையர் செல்லர் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து எந்த நேரமும் எந்த டைரக்ஷன்லையும் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டில் வரும். மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும் பொழுது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விக்கு விழுந்திருக்கும், மேலே வந்து ஒரு ஸ்மால் பாடி இருக்கும். இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் பையர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் வந்து இது ரிவர்ஸ் சிக்னலை வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புலிஷ் என்கேல்ஃபிங் கேண்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரெட் கேண்டில் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரீன் கேண்டில் விழுது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து முழுக்க ரெக்கவர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ராங்கான பை சிக்னலுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது பேரிஷ் என்கேல்ஃபிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்மால் கிரீன் கேண்டில் விழுந்து அதுக்கப்புறம் பெரிய ரெட் கேண்டில் விழுது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான செல் சிக்னலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அர்த்தம். சரி, வெறும் பேட்டர்னை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கணும், வால்யூம் வந்து செக் பண்ணணும், ட்ரெண்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.